12th முடிச்சிருந்த நெறைய பேரு என்னோட மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க. ப்ரோ பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி பண்ணலாமா? இல்ல பிடெக் சைபர் செக்யூரிட்டி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா கிராமத்துல இருக்க 90 டே சேலஞ்ச்ல டே 69 இது. 12th முடிச்ச நெறைய பேர்த்துக்கு இந்த குழப்பம் வரக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரோ நான் பிடெக் பண்ணலாமா? இல்ல பிஎஸ்சி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா இது 2யும் தூக்கி ஓரமா வச்சுட்டு எந்த காலேஜ்ல படிக்க போறேன்றத மெயினா பாருங்க. ஏன்னா என்ன டிகிரியா இருந்தாலும் அதை நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்க காலேஜ் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வருமா இல்லையான்றத முடிவு பண்றதே. பிடெக் பொறுத்த வரைக்கும் அது 4 வருஷம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து பிடெக்ல ஜாஸ்தியா இருக்கும். பட் பிஎஸ்சியில் 4 வருஷத்துல கல்யாணமே பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கோர்ஸோட டியூரேஷன் 3 வருஷம். இதனால என்ன ஆகுதுன்னா பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது பிடெக்கு சேலரியும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கு. அண்ட் பிஎஸ்சியில் காம்படிஷனும் ஜாஸ்தி. இப்போ முக்கியமான விஷயம் சேலரிக்கு வருவோம். ஒரு பிடெக் கிராஜுவேட்டுக்கு ஆவரேஜான சேலரி பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 எல்பிஏ டு 7 எல்பிஏ வரைக்கும். அதுவே நீங்க பிஎஸ்சி படிச்சீங்கன்னா ஆவரேஜான சாலரி 2 எல்பிஏல இருந்து 3 எல்பிஏ வரைக்கும் தான். என்ன கேட்டா நீங்க பிடெக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி பிடெக் படிங்க. ஒரு 10 to 15 lakhs ஆவரேஜ் ஆகும். இல்ல ப்ரோ நான் பிஎஸ்சி தான் படிக்கணும் அப்படின்னா நல்ல டாப் காலேஜஸா பார்த்து அதுல கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அங்க ஓவராலா ஃபீஸ் ஒரு 5 to 6 lakhs இருக்கும். ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நல்ல காலேஜா சேர்ந்துக்கோங்க. ஏன்னா காலேஜ் தான் பிளேஸ்மெண்ட் கூட்டிட்டு வருவாங்க. ஆடுங்க பார்த்துக்கலாம்.